பாத்தீங்களா? இப்ப பங்க்ல இருக்கோம், நல்லா ட்ரெஸ் பண்ணி நீட்டா இருக்கும், அவங்கள எப்படி இருக்கும் மரியாதை? தம்பி அப்படிமா. கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்காரு, பார்க்க கொஞ்சம் அகலமா இருக்காரு அப்படின்னா, டேய் வாடா வந்து பெட்ரூம் போகலாம். அப்போ ஒரே மனிதர் தான் தம்பி சொல்றதும் டே சொல்றதும் ஒரே அணுகுமுறை தான். ஒருவேளை டே அப்படின்னு சொன்னா அவங்க மனதில் எப்படி இருக்கும்? ஐயோ இருந்தாலும் வேலை இல்லை. அதே தம்பி நல்லா. அந்த அணுகுமுறை வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்ம பங்க்ல வேலை பார்க்கும்போது அணுகுமுறை அப்ரோச் சொல்லுவாங்க. நீ என்னவாக மாற வேண்டும் என்று நினைக்கிறாயே அதை நீங்களே செய். ஒருத்தவங்க எங்கிட்ட மரியாதை நடந்துக்கணும்னா நம்ம மரியாதையா நடந்துக்கணும். கரெக்டா? நம்ம கிட்ட மரியாதையா நடந்துக்கணும் நாம எதிர்பார்க்கிறோம், நாமளும் அவங்களுக்கு மரியாதை கொடுக்கணும். யாரையும் ஏமாற்ற வேண்டாம், யாரிடமும் ஏமாற வேண்டாம். நாம வேலை பார்க்கக்கூடியது ஒரு தொழில். நம்ம வாழ்க்கைக்கு இது ஒரு சம்பளம் கொடுக்குது இல்லையா? அது 10,000, 15,000, 13,000 நாட் மேட்டர். நம்ம வேலைக்கு உண்மையா இருக்குமா? கன்சிஸ்டன்சியா தொடர்ச்சியா நீங்க ஒரு விஷயத்த ஆசைப்படுறீங்க அப்படின்னா அது கட்டாயம் கிடைக்கும். நீங்க ஆசைப்படலாம் கிடைக்காது. கரெக்டா இல்லையா? நீங்க என்ன வேணும் நீங்க யோசிச்சா தான் உங்களுக்கு கிடைக்கும். எனக்கு தெரியாது புரியாதுன்னா அது எதுவுமே கிடைக்காது. உங்க மனசுக்கு நீங்க தான் பவர், உங்களுக்கு நீங்க தான் பவர். சோ அதான் வாழ்க்கையில வெற்றி அடையணும் அப்படின்னா நீங்க தொடர் முயற்சி போட்டுக்கிட்டே இருக்காங்க. அதுக்கு திட்டமிடணுங்க. உங்க நோட்ல ஹூ ஆர் யூ அப்படின்னு நம்ம கொடுத்துருக்கோம் அப்படின்னா கரெக்டா திட்டமிடணும். நான் எங்கே செல்ல வேண்டும், நான் என்ன பண்ண வேண்டும். மாசம் 50,000 ரூபாய் சம்பாதிக்க வேண்டும். ஒரு எக்ஸாம்பிளுக்காக நான் சொல்றேங்க. 50,000 ரூபாயில எனக்கு மாசம் 15,000 ரூபாய் சம்பாதிக்க அடுத்து நான் திறமையை வளர்த்துக் கொள்ளணும். அதான் ஒரு பழமொழி இருக்குங்க. கற்றுக்கொள்ள சோம்பல்பட்டால் கரன்சிகளை பார்க்க முடியாது. கரன்சி என்பது ரூபாய் நோட்டு. நீங்க டெய்லி கத்துக்கிட்டு அப்டேட் பண்ணுங்க. இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் நீச்சல் அடிப்பது எப்படி? யூடியூப்ல போட்டு சர்ச் பண்ணி டெய்லி வீடியோ பாக்குறீங்க. உங்களை தண்ணிக்குள்ள இறக்கிட்டா நீச்சல் அடிப்பீங்களா? டெய்லி வீடியோ மட்டும் பாக்குறீங்க, தண்ணிக்குள்ள இறக்க வராது. அப்போ நீங்க என்னெல்லாம் கத்துக்கிறீங்க அப்டேட் பண்ணணும். அதே மாதிரி கார் ஓட்டுவது எப்படி அப்படின்னு நீங்க நிறைய வீடியோ பாக்குறீங்க. டெய்லி கேரேஜ் இப்படி பண்ணணும், ஸ்டேரிங் இப்படி நகர்த்தணும், ரைட் சைடு இப்படி போகணும், லெஃப்ட் சைடு போகணும், நிறைய சொல்லித்தராங்க. காரை எப்படி ஆக்சிலேட்டர்ல எப்படி மிதிக்கணும் அப்படின்னு வீடியோ இருக்கு. ஆனா நீங்க கார்ல ஏறி உட்காரல, அப்போ கத்துக்க முடியாது. அப்போ என்ன வேணாலும் நம்மளால சொல்லித்தர முடியும். என்ன வேணாலும் உலகத்துக்கு எல்லாமே கொட்டி கணக்கு எது இல்லை